அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2024-25 அகாடமிக் இயருக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னால் இப்போ ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியாச்சு, ரேங்க் அனலைஸ் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய கவுன்சிலிங் சீட்டு கிடச்சா கூட அது எலிஜிபிலிட்டி இல்லைன்னு போயிடும். அப்படி என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது அஃபீஷியல் வெப்பேஜில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்லையும் சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டு. நான் பேசின விஷயம் அது அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தோம்னா நம்ம அனலைஸ் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கம்யூனிட்டி வைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம். பட் அதுக்கு கீழே உள்ள மேட்டர் தான் இதுதான் முக்கியம். தி ரேங்க் லிஸ்ட் இஸ் ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபாலோயிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். ரேங்க் லிஸ்ட்டே இந்த வெரிஃபிகேஷனில் அந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரேங்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்குற நம்பரு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட்டு கூட கிடையாது. சீட்டு இதுக்கு ரேங்க்குக்கே இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸு. இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத கீழே சொல்லியிருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன் தி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டு வித் அ மென்ஷன் ஆஃப் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு பை பெர்த்து. தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கான நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இந்த அனெக்சர் 1 இருக்குது, அது அட்டாச்மெண்ட்டு. அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு சைன் வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்குது. அது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது பொதுவாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ ஆஃபீஸில் வாங்கணும். தாசில்தார் லெவலில் போகிற மாதிரி இருக்கும் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அடுத்ததாக போனஃபைட் சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட். 6வதுலேருந்து 12வது படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்படிங்கிற ப்ரூஃப் வேணும். அதுதான் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு. அதுவும் என்ன பண்ணணும்னா ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணணும். அதோட டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ ஆர் வெரிஃபிகேஷன் பை தி டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், இவங்க யாராவது பண்ணியிருக்கணும். 2 பேர் சைன் பண்ணியிருக்கணும். ஹெட் மாஸ்டர் சைன் இருக்கணும், ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ, ஓகேங்களா, மாவட்ட கல்வி அலுவலர் சொல்லுவாங்க, அவங்க சைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிலிட்டி. அடுத்ததாக பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அது ரொம்ப முக்கியம். எங்கள் பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது கரெக்டாக இந்த டெப்டி தாசில்தார் ரேங்க் அதுக்கு மேலே உள்ளவங்க கையெழுத்து போட்டுருக்கணும், மறந்துடாதீங்க. அடுத்ததாக ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே. 10th டி மார்க் ஷீட்டு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சி எக்ஸாம். இதுதான் ஹெச்எஸ்சி மீன்ஸ் உங்களுக்கு +2 +1 +2 மார்க் ஷீட் வச்சுங்க. அடுத்த நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் என்ன ஹெச்எஸ்சி எழுதுனா இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான் இருக்கும். அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. ஒரே மார்க் ஷீட் தான் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ஈக்குவலன்ட் மார்க்ஸ் செக்யூர்டு பை தி கேண்டிடேட், அது ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரிஸ். இப்போ டிசேபிள்டு அப்படின்னு சொன்னோம்னா இப்போ பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், அது ரொம்ப முக்கியம். அடுத்து டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அவங்க ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க, அதுவும் முக்கியம். இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக தான். இதெல்லாம் இல்லை, இது வெரிஃபிகேஷன் பொழுது இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள். அதாவது உங்கள் ரேங்க் லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் கவுன்சிலிங் கால் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்ருக்கும். தேங்க்யூ.